ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம நெத்தலி மீனில் ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக மீனில் ஃப்ரை குழம்பு தான் பண்ணுவோம். இந்த மாதிரி அவியல் செய்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதில் முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரும் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அவியல் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு நெத்தலி மீன் எடுத்திருக்கேன். இதை முதல்ல நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். முதல்ல அந்த மீனோட தலையை எடுக்கணும். தலைப்பகுதியை ஒட்டியே குடல் வேஸ்டெல்லாம் இருக்கும், அதையும் நம்ம சேர்த்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் அதோட வாலையும் நம்ம எடுத்துடலாம். நெத்தலி மீனில் இவ்வளோதான் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி எல்லா மீனையும் க்ளீன் பண்ணிடலாம். இப்போது இதை நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதில் நடுவில் இருக்க முள்ளையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதையும் நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நெத்தலி மீனில் முள்ளோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் அதில் சத்து அதிகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முள்ளோடு சேர்த்தே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இந்த நெத்தலி மீன் அவியலுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். மசாலா பண்ணுறதுக்காக அம்மியில் 1 கப் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 10 முதல் 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். கூடவே 4 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க நெத்தலி மீனை எந்த பாத்திரத்தில் அவியல் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் இதில் மண் சட்டி எடுத்திருக்கேன். கூடவே நான் ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மாங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் ரொம்ப ஹார்டாக இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாயை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல புளிப்பான மாங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த அவியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பில்லாத மாங்காய்னா நீங்கள் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் அவியலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதை வேக வைக்கும்போது நல்லா கிளற முடியாது. கிளறுனா அந்த மீனெல்லாம் உடஞ்சிடும். அதனால் இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த நெத்திலி மீன் எவ்வளோ இருக்கோ அந்த மட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க, அப்புறம் இது குழம்பு மாதிரி ஆகிடும், ரொம்ப திக்காகி கிடைக்காது. எவ்வளவு மீன் இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இப்போவே மீன் கொஞ்சம் வெந்து ரெடி ஆகியாச்சு. இதை லைட்டாக கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கலக்கிடாதீங்க, அப்புறம் மீனெல்லாம் உடஞ்சிடும். லைட்டாக கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ மீன் குக் ஆகிடும். அடுத்து இதை இந்த கரண்டி வச்சு இப்படி கிளறக்கூடாது. நம்ம அந்த மண் சட்டியை கையில் எடுத்து இந்த மாதிரி ஆட்டி தான் விடணும், இல்லைனா அந்த மீனெல்லாம் உடஞ்சிடும். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி அது திக்காகிறது வரைக்கும் நீங்கள் வேக விடணும். இதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வந்தாச்சு. இதை நம்ம இனி அடுப்பில் இருந்து எடுத்துடலாம். ஏன்னா மண் சட்டியில் வைக்கும்போது
அது ஆறுன அப்புறம் இன்னுமே திக்காகிடும். அதனால் இப்போவே நம்ம எடுத்துடலாம். நம்ம அடுப்பிலேருந்து எடுத்து வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான நெத்திலி மீன் அவியல் வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறுன அப்புறம் அதுவே திக்காகியாச்சு. இதை அடுத்து நம்ம ரைஸ் கூட சர்வ் பண்ணிக்கலாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே மீனில் ஃப்ரை குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவியல் செய்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.